மற்றொரு அண்மை செய்தி, மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து வெற்றி காண்பதில் திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்? விவரங்கள் என்ன? டங்ஸ்டன் சுரங்க அமைக்கக்கூடிய அந்த ஏலத்தை ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அன்பு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக மக்கள் நலன் காக்கும் திராவிட மாடல் அரசின் மகத்தான வெற்றி என்ற தலைப்புடன் கூடிய அன்பு மடலை எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டின் நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாக்கும் எந்தவித சட்டவிரோதமான திட்டங்களையும் தொடர்ந்து எதிர்த்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சராக தான் இருப்பதாகவும், தமிழர்களின் பண்பாடும் நாகரிகமும் எவ்வளவு தொன்மை வாய்ந்ததோ என்பதை அண்மையில் வெளியிட்டிருந்த இரும்பின் தொன்மை என்கின்ற ஆய்வறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பண்பாட்டை கொண்ட தமிழ்நாட்டில் மதுரை மாநகர் என்பது சங்கம் வைத்த தமிழ் வளர்த்த பெருமைக்குரியது என்றும், வைகை ஆற்று நகரத்தின் தனிச்சிறப்பு மிக்க அடையாளமாக விளங்கி வருகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மதுரை மாவட்டத்தில் அரிட்டாப்பட்டியில் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை மத்திய அரசு தொடர்ந்த போதிலிருந்தே தொடர்ச்சியாக எதிர்த்து வந்ததையும் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். சட்டமன்றத்தில் இதனை எதிர்த்து திமுக அரசு தீர்மானத்தையும் கொண்டு வந்து அதனை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகும். அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த இது என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டு இந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு எதிரான எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதனை எதிர்த்து வெற்றி காண்பதில் உங்களில் ஒருவனாக என்னுடைய தலைமையிலான திமுக அரசு உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை மக்களின் ஆதரவுடன் ரத்து செய்வது பெருமையுடன் விழுப்புரம் மாவட்டத்தில் 2 நாட்கள் ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும், விழுப்புரம் மாவட்ட மக்களின் கோரிக்கையை மட்டுமன்றி கலைஞர் அவர்களின் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய அன்பு உடன்பிறப்புகளாம் உங்களையும் சந்தித்து மகிழ்வேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 7வது முறையாக திமுகவே ஆட்சிக்கு அமையும் என்பதை நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையுடன் உற்சாகமாக செல்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களை எதிர்த்து வெற்றி பெறுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.